அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. Matthew 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. Matthew chapter 6 verse 9 to 13. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையகளே. ஆமேன் என்பதை. And lead us not the temptation, but deliver us from the evil. But thine is the kingdom and the power and the glory forever. Amen. Come follow me. Come follow me. 41 chapter 41 chapter. இதுக்கப்புறம் நம்ம கம் ஃபாலோ மீல உள்ளே என்டர் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். அதிகாரம் 40. யோசேப்பு பார்வோனின் பானபாத்திரக்காரர் தலைவன் மற்றும் அப்பக்காரர் தலைவன் ஆகியோரின் கனவுகளை விளக்குகிறார்.
பானபாத்திரக்காரர் யோசேப்பை குறித்து பார்வோனிடம் சொல்லத் தவறுகிறார். இவைகளுக்கு பின்பு சம்பவித்தது என்னவென்றால், எகிப்து ராஜாவின் பானபாத்திரக்காரனும் அப்பக்காரனும் தங்கள் எஜமானாகிய எகிப்து ராஜாவுக்கு விரோதமாய் குற்றம் செய்தார்கள். அப்பொழுது பார்வோன் தன் 2 அதிகாரிகளின் மேல், அதாவது பானபாத்திரக்காரர் தலைவன் மேலும் அப்பக்காரர் தலைவன் மேலும் கோபங்கொண்டு 3 அவர்களை காவலாளரின் அதிபதியின் வீட்டில் உள்ள சிறைச்சாலையிலே, யோசேப்பு அடைக்கப்பட்டிருந்த இடத்திலே காவலில் வைத்தான். 4 காவலாளரின் அதிபதி யோசேப்பை அவர்களிடத்தில் விசாரிப்புக்காரனாக வைத்தான். அவன் அவர்களுக்கு ஊழியம் செய்தான். அவர்கள் சில காலம் காவலில் இருந்தார்கள். 5 சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த எகிப்து ராஜாவின் பானபாத்திரக்காரனும் அப்பக்காரனுமாகிய அவ்விருவரும் ஒரே இரவில், ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கனவின் அர்த்தத்திற்கு ஏற்றபடியே தனித்தனியே ஒரு கனவு கண்டார்கள். 6 காலையிலே யோசேப்பு அவர்களிடத்தில் வந்தபோது அவர்களை பார்த்து அவர்கள் முகங்கள் வாடியிருப்பதை அறிந்தான். 7 அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி, இன்று உங்கள் முகங்கள் ஏன் வாடியிருக்கின்றன என்று கேட்டான். 8 அதற்கு அவர்கள், நாங்கள் ஒரு கனவு கண்டோம், அதை விளக்கிச் சொல்ல ஒருவரும் இல்லை என்றார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுகளின் விளக்கம் தேவனுக்குரியதல்லவா? தயவு செய்து அந்த கனவுகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். 9 அப்பொழுது பானபாத்திரக்காரர் தலைவன் தன் கனவை யோசேப்பிடத்தில் சொல்லி, என் கனவில் இதோ ஒரு திராட்சை செடி என் முன்னே இருந்தது. 10 அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தன. அது துளிர்த்து பூத்து அதின் குலைகள் பழுத்த திராட்சப்பழங்களாயின. 11 பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த திராட்சப்பழங்களை பறித்து பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்றான். 12 அப்பொழுது யோசேப்பு அவனை நோக்கி, அதின் விளக்கம் இதுவே. அந்த 3 கொடிகளும் 3 நாட்கள் ஆகும். 13 இன்னும் 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை உன் ஸ்தானத்திலே திரும்ப நிறுத்துவார். நீ முன்பு அவருக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். 14 உனக்கு நன்மையுண்டாகும்போது என்னை நினைத்துக்கொள், தயவு செய்து எனக்கு கருணை காட்டி பார்வோனிடத்தில் என்னை குறித்து பேசி என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வா. 15 ஏனெனில் எபிரெயருடைய தேசத்திலிருந்து நான் உண்மையில் திருடிக்கொண்டு வரப்பட்டேன். இங்கேயும் என்னை இந்த சிறைக்கூடத்திலே போடுவதற்கு ஏதுவாக நான் ஒன்றும் செய்யவில்லை. 16 அந்த சொப்பனத்தின் விளக்கம் நல்லதென்று பிரதான அப்பக்காரன் கண்டபோது அவன் யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்திலே கண்டேன், என் தலையின் மேல் 3 வெள்ளை கூடைகள் இருந்தன. 17 அந்த கூடைகளின் மேலான கூடையில் பார்வோனுக்குரிய சகலவிதமான அப்பங்களும் பட்சணங்களும் இருந்தன. என் தலையின் மேலிருந்த அந்த கூடையிலிருந்து பறவைகள் அவைகளை தின்றுவிட்டன என்றான். 18 அதற்கு யோசேப்பு பிரதியுத்தரமாக, அதன் விளக்கம் இதுவே, அந்த 3 கூடைகளும் 3 நாட்கள் ஆகும். 19 இன்னும் 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உன்மேலிருந்து எடுத்து போட்டு உன்னை ஒரு மரத்திலே தூக்கி போடுவான். அப்பொழுது பறவைகள் உன் உடலை தின்றுவிடும் என்றான். 23ஆம் நாளிலே பார்வோனுடைய பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரர் அனைவருக்கும் ஒரு விருந்து செய்தான். அந்த ஊழியக்காரருக்குள்ளே பிரதான பானபாத்திரக்காரனுடைய தலையையும் பிரதான அப்பக்காரனுடைய தலையையும் உயர்த்தினான். 21 பிரதான பானபாத்திரக்காரனை திரும்பவும் அவனுடைய பானபாத்திரக்காரர் வேலையிலே நிறுத்தினான். அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். 22 பிரதான அப்பக்காரனையோ தூக்கி போட்டான்.
யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன விளக்கத்தின்படியே இது நடந்தது. 23 ஆனாலும் பிரதான பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைத்து கொள்ளாமல் அவனை மறந்துவிட்டான். அதிகாரம் 41. பார்வோன் மாடுகளையும் கதிர்களையும் குறித்து சொப்பனம் காண்கிறான். யோசேப்பு அச்சொப்பனங்களை 7 செழிப்புள்ள ஆண்டுகளென்றும் 7 பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளென்றும் விளக்குகிறான். அவன் தானியத்தை சேமித்து வைக்கும் ஒரு திட்டத்தை முன்மொழிகிறான். பார்வோன் அவனை எகிப்து முழுவதற்கும் அதிபதியாக நியமிக்கிறான். யோசேப்பு ஆஸ்நாத்தை மணந்து கொள்கிறான். அவன் கடற்கரை மணலைப் போல திரளான தானியத்தை சேகரிக்கிறான். ஆஸ்நாத் மனாசேயையும் எப்ராயிமையும் பெற்றெடுக்கிறாள். பஞ்சகாலத்தில் யோசேப்பு எகிப்தியருக்கும் மற்றவர்களுக்கும் தானியத்தை விற்கிறான். 1-2 முழு ஆண்டுகள் முடிந்த பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் நதிக்கரையிலே நின்று கொண்டிருந்தான். 2 அப்பொழுது நதியிலிருந்து 7 அழகானதும் கொழுத்த சரீரம் உள்ளதுமான மாடுகள் கரையேறி வந்து புல்வெளியிலே மேய்ந்தன. 3 இதோ அவைகளுக்கு பின்னால் நதியிலிருந்து வேறு 7 பசுக்கள் கரைக்கு வந்தன. அவை பார்ப்பதற்கு அழகற்றவைகளும் சதைப்பற்றவைகளுமாயிருந்தன. அவை நதிக்கரையிலே மற்ற பசுக்களுக்கு பக்கத்தில் வந்து நின்றன. 4 அந்த அழகற்றவைகளும் சதைப்பற்றவைகளுமான பசுக்கள் அந்த 7 அழகானதும் கொழுத்ததுமான பசுக்களை பட்சித்து போட்டன. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டார். 5 அவர் மறுபடியும் நித்திரை செய்து 2ஆம் முறையாக ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரே தாளிலே 7 கதிர்கள் முளைத்து வந்தன. அவை செழிப்பானவைகளும் நல்லவைகளுமாயிருந்தன. 6 இதோ அவைகளுக்கு பின்னால் மெலிந்தவைகளும் கீழ்காற்றினால் கருகினவைகளுமான வேறு 7 கதிர்கள் முளைத்து வந்தன. 7 அந்த 7 மெலிந்த கதிர்கள் அந்த 7 செழிப்பானதும் நிறைந்த டமான கதிர்களை பட்சித்து போட்டன. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டார். இதோ அது ஒரு சொப்பனமாயிருந்தது. 8 காலையிலே அவருடைய ஆவி கலக்கமடைந்தது. ஆகையால் அவர் ஆளனுப்பி எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல ஞானிகளையும் வரவழைத்தார். பார்வோன் அவர்களுக்கு தம்முடைய சொப்பனங்களை விவரித்து சொன்னார். ஆனாலும் அவைகளை அவருக்கு விளக்கிச் சொல்லக்கூடியவன் ஒருவனும் அங்கே இருக்கவில்லை. 9 அப்பொழுது பானபாத்திரக்காரருக்கு தலைவன் பார்வோனை நோக்கி, இன்று என் குற்றங்களை நான் நினைவு கூறுகிறேன். 10 பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கோபங்கொண்டு என்னையும் பிரதான அப்பக்காரனையும் மேய்க்காவலர் தலைவனுடைய வீட்டிலே காவலில் வைத்தார். 11 ஒரே இரவிலே நானும் அவனும் ஒவ்வொருவரும் தங்கள் சொப்பனத்தின் அர்த்தத்திற்கு ஏற்றவாறு தனித்தனியே ஒரு சொப்பனம் கண்டோம். 11 நானும் அவனும் ஒரே இரவில் ஒரு கனவு கண்டோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் கனவின் விளக்கத்திற்கு ஏற்றவாறு கனவு கண்டோம். 12 அங்கே எங்களுடன் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் எபிரேயன், மேய்க்காப்பாளர் தலைவனுக்கு ஊழியக்காரன். நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளைச் சொன்னோம். அவன் எங்களுக்கு அவற்றை விளக்கிச் சொன்னான். ஒவ்வொருவருக்கும் அவரவர் கனவுக்கு ஏற்றவாறு அவன் விளக்கம் அளித்தான். 13 அவன் எங்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே அது நிகழ்ந்தது. என்னை என் பழைய பதவிக்கு அவன் மீட்டான், அவனையோ தூக்கிலிட்டான். 14 அப்பொழுது பார்வோன் ஆளனுப்பி யோசேப்பை அழைத்தான். அவர்கள் அவனை சிறைக்கூடத்திலிருந்து விரைவாக வெளியே கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் செய்து கொண்டு தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு பார்வோனிடம் வந்தான். 15 பார்வோன் யோசேப்பிடம், நான் ஒரு கனவு கண்டேன். அதை விளக்கிச் சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு கனவை கேட்டால் அதை விளக்கிச் சொல்ல உன்னால் முடியும் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். 16 யோசேப்பு பார்வோனுக்கு பதிலாக, அது என்னால் ஆகாது, பார்வோனுக்குச் சமாதானமான பதிலை தேவனே அருளுவார் என்றான். 17 அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம்,
என் கனவில் இதோ நான் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தேன். 18 இதோ நதியிலிருந்து 7 பசுக்கள் ஏறி வந்தன. அவை சதைப்பற்றுள்ளவைகளும் அழகானவைகளும் ஆக இருந்தன. அவை புல்வெளியில் மேய்ந்தன. 19 அவைகளுக்கு பின்னால் வேறு 7 பசுக்கள் ஏறி வந்தன. அவை மெலிந்தவைகளும் மிகவும் அழகற்றவைகளும் சதைவற்றியவைகளும் ஆக இருந்தன. எகிப்து தேசம் முழுவதிலும் அவ்வளவு மோசமான பசுக்களை நான் ஒருபோதும் கண்டதில்லை. 20 அந்த மெலிந்தவைகளும் அழகற்றவைகளுமான பசுக்கள் முதலில் வந்த 7 சதைப்பற்றுள்ள பசுக்களை பட்சித்துவிட்டன. 21 அவைகளை பட்சித்து முடித்த பின்னும் அவைகளை பட்சித்ததாகவே தெரியவில்லை. ஆரம்பத்தில் இருந்தபடியே அவை அழகற்றவைகளாகவே இருந்தன. அப்பொழுது நான் விழித்துக் கொண்டேன். 22 என் கனவில் நான் பார்த்தபோது இதோ ஒரே தண்டுமேல் 7 கதிர்கள் முளைத்து வந்தன. அவை நிறைந்தவைகளும் நல்லவைகளும் ஆக இருந்தன. 23 அவைகளுக்கு பின்னால் வேறு 7 கதிர்கள் முளைத்து வந்தன. அவை வாடியவைகளும் மெலிந்தவைகளும் கீழ்காற்றினால் கருகினவைகளும் ஆக இருந்தன. 24 அந்த மெலிந்த கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களை பட்சித்துவிட்டன. இதை நான் மந்திரவாதிகளிடம் சொன்னேன், ஆனாலும் எனக்கு இதை விளக்கிச் சொல்ல ஒருவரும் இல்லை என்றான். 25 பில்க்ரோ யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனுடைய சொப்பனம் ஒன்றே. தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 26 அந்த 7 நல்ல பசுக்கள் 7 வருஷங்கள், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷங்கள், அந்த சொப்பனம் ஒன்றே. 27 அவைகளுக்கு பின்னே ஏறி வந்த அந்த 7 மெலிந்ததும் உருக்குலைந்ததுமான பசுக்கள் 7 வருஷங்கள், கிழக்கு காற்றினால் காய்ந்து போன அந்த 7 வெற்றுக்கதிர்களும் 7 பஞ்ச வருஷங்களாயிருக்கும். 28 நான் பார்வோனுக்குச் சொன்ன காரியம் இதுவே. தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 29 இதோ எகிப்து தேசம் எங்கும் 7 வருஷங்கள் மிகுந்த செழிப்பு உண்டாயிருக்கும். 30 அவைகளுக்கு பின்னே 7 பஞ்ச வருஷங்கள் எழும்பி வரும். எகிப்து தேசத்திலே அந்த செழிப்பு முழுவதும் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கிவிடும். 31 அந்த பஞ்சத்தின் கொடுமையின் நிமித்தம் அதற்கு முந்தின செழிப்பு தேசத்திலே அறியப்படாமற் போகும். ஏனெனில் அந்த பஞ்சம் மிகவும் கொடியதாயிருக்கும். 32 பார்வோனுக்குச் சொப்பனம் 2 தரம் திரும்ப காணப்பட்டதின் கருத்து என்னவென்றால், இந்த காரியம் தேவனால் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, தேவன் இதைச் சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார் என்பதே. 33 ஆகையால் பார்வோன் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனிதனை தேடிப்பிடித்து அவனை எகிப்து தேசத்தின் மேல் அதிகாரியாக நியமிப்பாராக. 34 பார்வோன் இவ்விதம் செய்து தேசத்தின் மேல் அதிகாரிகளை நியமித்து அந்த 7 செழிப்புள்ள வருஷங்களில் எகிப்து தேசத்தின் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வசூலிக்க பண்ணுவாராக. 35 வரப்போகிற அந்த நல்ல வருஷங்களின் சகல ஆகாரத்தையும் அவர்கள் சேர்த்து பார்வோனுடைய அதிகாரத்தின் கீழ் தானியத்தை குவித்து ஆகாரத்தை பட்டணங்களில் சேமித்து வைப்பார்களாக. 36 எகிப்து தேசத்திலே உண்டாகப் போகிற அந்த 7 பஞ்ச வருஷங்களுக்கு ஆகார சேமிப்பாயிருக்கும்படி அந்த ஆகாரம் தேசத்தில் வைக்கப்பட்டிருக்க கடவது. அப்பொழுது பஞ்சத்தினால் தேசம் அழிந்து போகாதிருக்கும். 37 இந்த காரியம் பார்வோனுடைய கண்களுக்கும் அவனுடைய ஊழியக்காரர் அனைவருடைய கண்களுக்கும் நலமாயத் தோன்றியது. 38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போன்ற ஒருவனை நாம் காண்பது கூடுமோ என்றான். 39 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு தெரியப்படுத்தி இருப்பதினால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. 40 நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் அனைவரும் நடத்தப்படுவார்கள்.
சிங்காசனத்தினால் மாத்திரம் நான் உன்னைவிட மேன்மையுள்ளவனாயிருப்பேன் என்றான். 41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ, எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக நியமித்திருக்கிறேன் என்றான். 42 பார்வோன் தன் கையிலிருந்த மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் அணிவித்து 43 தனக்குரிய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி வைத்தான். அவனுக்கு முன்பாக முழங்கால் பணியுங்கள் என்று கூவிச் சென்றார்கள். இவ்விதமாய் எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாக நியமித்தான். 44 பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், எகிப்து தேசம் முழுவதிலும் உன் உத்தரவில்லாமல் ஒருவனும் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான். 45 பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத்பானேயா என்று பெயரிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனான போத்திபேராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதிலும் சுற்றி வந்தான். 46 பில்க்ரோ யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நின்றபோது 30 வயதுள்ளவனாயிருந்தான். யோசேப்பு பார்வோனை விட்டு புறப்பட்டு எகிப்து தேசம் முழுவதிலும் சுற்றி வந்தான். 47 அந்த 7 செழிப்புள்ள வருஷங்களில் பூமி பிடிபிடியாய் விளைந்தது. 48 எகிப்து தேசத்தில் உண்டான அந்த 7 வருஷத்து ஆகாரத்தையெல்லாம் அவன் சேர்த்து அந்த ஆகாரத்தை பட்டணங்களில் சேமித்து வைத்தான். ஒவ்வொரு பட்டணத்தைச் சுற்றிலும் இருந்த வயல்வெளிகளின் ஆகாரத்தை அந்தந்த பட்டணத்தில் சேமித்து வைத்தான். 49 இவ்விதமாய் யோசேப்பு சேர்த்து 49 யோசேப்பு சமுத்திர மணலைப் போல மிகுதியாக தானியத்தைச் சேகரித்தான். அது கணக்கிலடங்காததாக இருந்தது. 50 பஞ்சம் உண்டாகும் ஆண்டுகள் வருவதற்கு முன்பாக ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்தி பேராவின் மகளான அசேனாத்து யோசேப்புக்கு 2 குமாரர்களை பெற்றெடுத்தாள். 51 யோசேப்பு தன் மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஏனெனில் தேவன் என் பிரயாசமெல்லாம் என் தகப்பனுடைய வீடெல்லாம் மறக்கும்படி செய்தார் என்றான். 52 இரண்டாமவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஏனெனில் என் உபத்திரவத்தின் தேசத்திலே தேவன் என்னை பலுகச் செய்தார். 53 எகிப்து தேசத்திலே இருந்த 7 வருட செழிப்பு முடிந்தது. 54 யோசேப்பு சொன்னபடியே 7 வருட பஞ்சம் வர ஆரம்பித்தது. எல்லா தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் முழுதும் அப்பம் இருந்தது. 55 எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டானபோது ஜனங்கள் அப்பத்திற்காக பார்வோனிடம் முறையிட்டார்கள். பார்வோன் எகிப்தியர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் யோசேப்பிடம் போங்கள், அவன் உங்களுக்கு சொல்வதைச் செய்யுங்கள் என்றான். 56 பூமி முழுவதும் பஞ்சம் உண்டாயிற்று. யோசேப்பு எல்லா களஞ்சியங்களையும் திறந்து எகிப்தியர்களுக்கு விற்றான். எகிப்து தேசத்தில் பஞ்சம் கடுமையாகியது. 57 எல்லா தேசங்களிலும் பஞ்சம் கடுமையாக இருந்ததினால் தானியம் வாங்குவதற்காக எல்லா தேசத்தாரும் யோசேப்பிடம் எகிப்துக்கு வந்தார்கள். Chapter 40 Joseph interprets the dreams of Pharaoh's chief butler and chief baker. The butler fails to tell Pharaoh about Joseph. 1 And it came to pass after these things, that the butler of the king of Egypt and his baker had offended their lord the king of Egypt. 2 And Pharaoh was wroth against 2 of his officers, against the chief of the butlers, and against the chief of the bakers. 3 And he put them in ward in the house of the captain of the guard, into the prison, the place where Joseph was bound. 4 And the captain of the guard charged Joseph with them, and he served them, and they continued a season in ward. 5 Paragraph mark And they dreamed a dream both of them, each man his dream in one night. Each man according to the interpretation of his dream.
the butler and the baker of the king of Egypt, which were bound in the prison. 6 And Joseph came in unto them in the morning, and looked upon them, and, behold, they were sad. 7 And he asked Pharaoh's officers that were with him in the ward of his lord's house, saying, Wherefore look ye so sadly today? 8 And they said unto him, We have dreamed a dream, and there is no interpreter of it. And Joseph said unto them, Do not interpretations belong to God? Tell me them, I pray you. 9 And the chief butler told his dream to Joseph, and said to him, In my dream, behold, a vine was before me. 10 And in the vine were 3 branches, and it was as though it budded. And her blossoms shot forth, and the clusters thereof brought forth ripe grapes. 11 And Pharaoh's cup was in my hand, and I took the grapes, and pressed them into Pharaoh's cup. And I gave the cup into Pharaoh's hand. 12 And Joseph said unto him, This is the interpretation of it. The 3 branches are 3 days. 13 Yet within 3 days shall Pharaoh lift up thine head, and restore thee unto thy place, and thou shalt deliver Pharaoh's cup into his hand, after the former manner when thou wast his butler. 14 But think on me when it shall be well with thee, and show kindness, I pray thee, unto me, and make mention of me unto Pharaoh, and bring me out of this house. 15 For indeed I was stolen away out of the land of the Hebrews, and here also have I done nothing that they should put me into the dungeon. 16 When the chief baker saw that the interpretation was good, he said unto Joseph, I also was in my dream, and, behold, I had 3 white baskets on my head. 17 And in the uppermost basket there was of all manner of baked meats for Pharaoh, and the birds did eat them out of the basket upon my head. 18 And Joseph answered and said, This is the interpretation thereof. The 3 baskets are 3 days. 19 Yet within 3 days shall Pharaoh lift up thy head from off thee, and shall hang thee on a tree, and the birds shall eat thy flesh from off thee. 20 Paragraph mark And it came to pass the 3rd day, which was Pharaoh's birthday, that he made a feast unto all his servants. And he lifted up the head of the chief butler and of the chief baker among his servants. 21 And he restored the chief butler unto his butlership again, and he gave the cup into Pharaoh's hand. 22 But he hanged the chief baker, as Joseph had interpreted to them. 23 Yet did not the chief butler remember Joseph, but forgat him. Chapter 41 Pharaoh dreams of the cattle in the years of grain. Joseph interprets the dreams as 7 years of plenty and 7 of famine. He proposes a grain storage program. Pharaoh makes him ruler of all Egypt. Joseph marries Asenat. He gathers grain as the sand upon the seashore. Asenat bears Manasseh and Ephraim. Joseph sells grain to Egyptians and others during the famine. 1 And it came to pass at the end of 2 full years, that Pharaoh dreamed, and, behold, he stood by the river. 2 And, behold, there came up out of the river 7 well-favored kine and fat-fleshed, and they fed in a meadow. 3 And, behold, 7 other kine came up after them out of the river, ill-favored and lean-fleshed, and stood by the other kine upon the brink of the river. 4 And the ill-favored and lean-fleshed kine did eat up the 7 well-favored and fat kine. So Pharaoh awoke. 5 And he slept and dreamed the 2nd time, and, behold, 7 years of corn came up upon one stalk, rank and good. 6 And, behold, 7 thin ears and blasted with the east wind sprung up after them. 7 And the 7 thin ears devoured the 7 rank and full ears. And Pharaoh awoke, and, behold, it was a dream. 8 And it came to pass in the morning that his spirit was troubled. And he sent and called for all the magicians of Egypt, and all the wise men thereof, and Pharaoh told them his dream.
but there was none that could interpret them unto Pharaoh. 9 paragraph mark. Then spake the chief butler unto Pharaoh, saying, I do remember my faults this day. 10 Pharaoh was wroth with his servants, and put me in ward in the captain of the guard's house, both me and the chief baker. 11 And we dreamed a dream in one night, I and he. We dreamed each man according to the interpretation of each. 11 And we dreamed a dream in one night, I and he. We dreamed each man according to the interpretation of his dream. 12 And there was there with us a young man, an Hebrew, servant to the captain of the guard, and we told him, and he interpreted to us our dreams. To each man according to his dream he did interpret. 13 And it came to pass, as he interpreted to us, so it was. Me he restored unto mine office, and him he hanged. 14 paragraph mark. Then Pharaoh sent and called Joseph, and they brought him hastily out of the dungeon, and he shaved himself, and changed his raiment, and came in unto Pharaoh. 15 And Pharaoh said unto Joseph, I have dreamed a dream, and there is none that can interpret it, and I have heard say of thee, that thou canst understand a dream to interpret it. 16 And Joseph answered Pharaoh, saying, It is not in me. God shall give Pharaoh an answer of peace. 17 And Pharaoh said unto Joseph, In my dream, behold, I stood upon the bank of the river. 18 And, behold, there came up out of the river 7 kine, fat-fleshed and well-favored, and they fed in a meadow. 19 And, behold, 7 other kine came up after them, poor and very ill-favored and lean-fleshed, such as I never saw in all the land of Egypt for badness. 20 And the lean and the ill-favored kine did eat up the first 7 fat kine. 21 And when they had eaten them up, it could not be known that they had eaten them, but they were still ill-favored, as at the beginning. So I awoke. 22 And I saw in my dream, and, behold, 7 years came up in one stalk, full and good. 23 And, behold, 7 years, withered, thin, and blasted with the east wind, sprung up after them. 24 And the thin years devoured the 7 good years. And I told this unto the magicians, but there was none that could declare it to me. 25 paragraph mark. And Joseph said unto Pharaoh, The dream of Pharaoh is one. God hath showed Pharaoh what he is about to do. 26 The 7 good kine are 7 years, and the 7 good years are 7 years. The dream is one. 27 And the 7 thin and ill-favored kine that came up after them are 7 years, and the 7 empty years blasted with the east wind shall be 7 years of famine. 28 This is the thing which I have spoken unto Pharaoh. What God is about to do he showeth unto Pharaoh. 29 Behold, there come 7 years of great plenty throughout all the land of Egypt. 30 And there shall arise after them 7 years of famine, and all the plenty shall be forgotten in the land of Egypt, and the famine shall consume the land. 31 And the plenty shall not be known in the land by reason of that famine following, for it shall be very grievous. 32 And for that the dream was doubled unto Pharaoh twice. It is because the thing is established by God, and God will shortly bring it to pass. 33 Now therefore let Pharaoh look out a man discreet and wise, and set him over the land of Egypt. 34 Let Pharaoh do this, and let him appoint officers over the land, and take up the 5th part of the land of Egypt in the 7 plenteous years. 35 And let them gather all the food of those good years that come, and lay up corn under the hand of Pharaoh, and let them keep food in the cities. 36 And that food shall be for store to the land against the 7 years of famine, which shall be in the land of Egypt, that the land perish not through the famine. 37 paragraph mark. And the thing was good in the eyes of Pharaoh,
and in the eyes of all his servants. 38 And Pharaoh said unto his servants, Can we find such a one as this is, a man in whom the Spirit of God is? 39 And Pharaoh said unto Joseph, Forasmuch as God hath showed thee all this, there is none so discreet and wise as thou art. 40 Thou shalt be over my house. And according unto thy word shall all my people be ruled. Only in the throne will I be greater than thou. 41 And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. 42 And Pharaoh took off his ring from his hand, and put it upon Joseph's hand, and arrayed him in vestes of fine linen, and put a gold chain about his neck. 43 And he made him to ride in the second chariot which he had, and they cried before him, Bow the knee, and he made him ruler over all the land of Egypt. 44 And Pharaoh said unto Joseph, I am Pharaoh. And without thee shall no man lift up his hand or foot in all the land of Egypt. 45 And Pharaoh called Joseph's name Zaphnath Paneah. And he gave him to wife Asenath the daughter of Potiphar priest of On. And Joseph went out over all the land of Egypt. 46 Paragraph Mark And Joseph was 30 years old when he stood before Pharaoh king of Egypt. And Joseph went out from the presence of Pharaoh, and went throughout all the land of Egypt. 47 And in the 7 plenteous years the earth brought forth by handfuls. 48 And he gathered up all the food of the 7 years, which were in the land of Egypt, and laid up the food in the cities. The food of the field, which was round about every city, laid he up in the same. 49 And Joseph gathered. 49 And Joseph gathered corn as the sand of the sea, very much, until he left numbering, for it was without number. 50 And unto Joseph were born 2 sons before the years of famine came, which Asenath the daughter of Potiphar priest of On bare unto him. 51 And Joseph called the name of the firstborn Manasseh, for God, said he, hath made me forget all my toil, and all my father's house. 52 And the name of the second called he Ephraim, for God hath caused me to be fruitful in the land of my affliction. 53 Paragraph Mark And the 7 years of plenteousness that was in the land of Egypt were ended. 54 And the 7 years of dearth began to come, according as Joseph had said, and the dearth was in all lands, but in all the land of Egypt there was bread. 55 And when all the land of Egypt was famished, the people cried to Pharaoh for bread. And Pharaoh said unto all the Egyptians, Go unto Joseph. What he saith to you, do. 56 And the famine was over all the face of the earth, and Joseph opened all the storehouses, and sold unto the Egyptians, and the famine waxed so in the land of Egypt. 57 And all countries came into Egypt to Joseph for to buy corn, because that the famine was so in all lands. கிமு கிபி இயேசு கிறிஸ்து பற்றி பார்ப்போம். நாசரேத்தின் இயேசு கி.மு. 6 முதல் 4 வரை கி.பி. 30 கீழ் 33 முதலாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு யூத போதகரும் மத தலைவரும் ஆவார். இவர் கிறிஸ்தவத்தின் மைய நபராக கருதப்படுகிறார். கிறிஸ்தவர்களால் கடவுளின் மகன் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட மேசியா என்றும் போற்றப்படும் இவர், கடவுளின் ராஜ்யத்தை பற்றி போதித்தார், அற்புதங்களை நிகழ்த்தினார், சிலுவையில் அறையப்பட்டார், மேலும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் நம்பப்படுகிறது. இயேசுவின் முக்கிய அம்சங்கள். 1. வரலாற்று இருப்பு. இயேசு, ரோமானிய மாகாணமான யூதேயாவில் வாழ்ந்த ஒரு வரலாற்று பாத்திரம் என்பதை ஏறக்குறைய அனைத்து நவீன அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். வாழ்க்கை ஊழியம்.
பெத்லகேம் மரியாளுக்கு யோசேப்புக்கு மகனாக பிறந்த இவர் நாசரேத்தில் வளர்ந்து சுமார் 30 வயதிலே பொது ஊழியத்தை தொடங்கினார். அடிக்கடி பிரசங்கம் செய்தல், நோயாளிகளை குணப்படுத்தல் மற்றும் சீடர்களை சேர்த்தல் போன்ற பணிகளை செய்தார். கிறிஸ்துவ நம்பிக்கைகள் இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய மரித்து முழு மனிதனாகவும் முழு தெய்வமாகவும் விளங்கும் கடவுளின் அவதாரம் என்று கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள். மரணம், உயிர்த்தெழுதலும் இயேசு பொண்டி பிலாத்துவின் ஆட்சியில் எருசலேமில் சிலுவையிலே அறையப்பட்டார். 3 நாட்களுக்கு பிறகு அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள். முக்கியத்துவம்: அவர் உலகின் மிகப்பெரிய மதமான கிறிஸ்துவத்தின் மைய நபராக இஸ்லாத்தில் ஒரு முக்கிய தீர்க்கதரிசியாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். முக்கிய போதனைகள்: தேவனுடைய ராஜ்யம் விரைவில் வரவிருப்பது அல்லது அதன் பிரசன்னம் என்பதை அவருடைய பிரசங்கத்தின் மையம் கருப்பொருளாக இருந்தது. அன்பு, மனம் திரும்புதல்: அவர் கடவுள் மற்றும் அயலார் மீதான அன்பு, மன்னிப்பு, அகிம்சை மற்றும் மனம் திரும்புதல் ஆகியவற்றையே வலியுறுத்தினர். அவ்வளோதான். பிற மதங்களில் பார்வைகள்: இயேசு கிறிஸ்து அரேபியாவில் ஈசா என்று அழைக்கப்படுவார். ஒரு கன்னிக்கு பிறந்த இறைவனின் முக்கிய தீர்க்கதரிசியாகவும் தூதராகவும் கருதப்படுகிறார். இருப்பினும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்றே அல்லது அவர் தெய்வீகமானவர் என்றோ முஸ்லிம்கள் நம்புவதில்லை. பிற பார்வைகள்: வேறு சில மத மரபுகள் அவரை ஒரு ஆசிரியராக அல்லது புனிதராகவும் கருதுகின்றன. நாங்களாம் என்ன சொல்கிறோன்னா, அவர் ரூல் பண்ண வரப்போகிறாரு, அந்த ரூலுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது இங்கிலீஷில் பார்ப்போம். இங்கிலீஷில் நான் படிக்கலாம். ஜீசஸ் ஆஃப் த நாசரேத் c.624 BC to AD 30/33 was a first country Jews, preachers and their religious leaders who is the central figure of the Christianity, revered by the Christians as the Son of God and the awaited Messiah. He the true God about the kingdom of the God, performed miracles, was crucified, and is believed to have the risen from the dead. By key aspects of the Jesus historical extents victoriously all the murderer Caesarius agree this Jesus was an the historical figure who lived in the Roman province of the Judea. Life and the ministry: born to the Mary and the Joseph and Bethlehem. He grew up in the Nazareth and began a public
ministry around age 30, often preaching, healing the sick, and getting disables. Christian belief and Christians believe Jesus is the incarnation of the God, fully human and fully divine, who died to the atone for the humanity sins, death, and the resurrections. And Jesus wasn't crucified in Jerusalem and poisoned blood, and the Christians believed he raised from dead, and the Christians believe he and raised from this death third day later. Signification: he is the central figure in the world and largest religion, Christianity, and is also recognized as the major prophets in the Islam. Key and teaching: Kingdom of God and central theme of is the preaching was is the imminent revival or the preach of the kingdom of God. Love and response: he the him pursued love for God and the neighbor, forgiveness and newliness and repentance. Authority: he often triggered with the personal authority, leading to the conflict with the religion's authorities, including is the overturning of the tables at the temple in Jerusalem. Here is the other faiths. Islam: Jesus came as Isa in the Abraham is the considered a major and prophet and the messenger of God and born and the virgin to God. The Muslim do not and believe he was and crucified as the is divine. Other views: some other religions and traditions view him as a teacher or the holy figures. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவர் தான் தேவகுமாரன், தேவனிடத்துலேருந்து வந்தவர். நம்மளுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது உலகத்தில், நம்ம திரும்பியும் தேவனிடத்தில் திரும்புகிறோம். ஏன் திரும்புகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மலாம் அவரிடத்துலேருந்து தான் வந்தோம், திருப்பி அவரிடத்துக்கே நம்ம திரும்பணும். அப்போ திரும்பும் போது நம்மளை அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா நம்ம அனைவரும் அவருடைய வழியில் அவரை மாதிரியே இருக்கணும். ஹியூமன்ஸ் எல்லாமே அவரை மாதிரி தான், பூமியில் நம்ம வாழ்கிற அனைவரும் அவரோட பிள்ளைகள் தான். அப்போ நம்ம அவரை மாதிரி இருக்கும் போது தான் அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். நம்ம அதுக்கு மாறாக இருக்கும் போது நம்மளை அவர் சொல்லி புரிய வைப்பார், பிறரை வச்சு. ஏற்றுக்கொள்ளும் காலம் இதுவே. இனி வருங்காலங்களில் அவர் வருவதற்குரிய அனைத்து வெளிப்படுத்தல்களும் தோன்றும். நம்ம அவரை ஏற்றுக்கணும், பிறருக்கு அவரை பற்றி சாட்சி சொல்லணும், டெஸ்டிமனி சொல்லணும். என்றது தான் தனிக்கு அடையாளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஆமிஸ் புக்ஸ். தன் கட்டளையை அறிவித்துவிட்டு புறப்படுவதற்கு மட்டும் சிறிது நேரம். அவள் கையில் கிளிப்போர்டு இருந்ததால் அவள் காரியத்தில் தீவிரமாக இருக்கிறாள் என்று எனக்கு தெரிந்தது. பாவம் பெய்லி. என் அத்தை மகளின் முகத்தில் இருந்த வேதனையான பாவனையை பார்த்தே மார்கோட் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பெய்லியிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டாள் என்று நான் சந்தேகித்தேன். பெய்லி ஜீன்ஸ், உடலோடு ஒட்டிய ஊதா நிற ஃப்ளானல் சட்டை மற்றும் தொங்கும் வெள்ளி காதணிகளை அணிந்திருந்தாள். அவளுடைய நீண்ட பழுப்பு நிற முடி குதிரைவால் கொண்டையாக பின்னிவிடப்பட்டிருந்தது. மேலும் அவளுடைய நீல நிற கண்கள் கவலையுடன் இருந்தன.
மார்கோட்டையும் அவளுடைய பிரம்மாண்டமான செய்ய வேண்டிய வேலைகளின் பட்டியலையும் நேருக்கு நேர் சந்தித்த பிறகு, இதைவிட குறைவாக நான் எதையும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஷார்லட், பேலியின் பாட்டியான அத்தை மகள் கிளாரா சொன்னார். குளிரில் உள்ளே வா. உன் மேலங்கியில் உள்ள பனி உருக்கி நீ முழுவதுமாக நனைவதற்குள் அதை கழற்றிவிடு. மார்கோட் நின்ற இடத்திற்கு எதிரே கடையின் முன்புறத்தில் இருந்த ஒரு சிறிய வட்ட மேசையில் பேலி அமர்ந்தாள். வாடிக்கையாளர்கள் அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய அழுத்தமின்றி அரட்டையடித்துக் கொண்டே எங்கள் மிட்டாய்களை சுவைப்பதற்காக நாங்கள் அந்த மேசைகளை அங்கே வைத்திருந்தோம். நான் மிகவும் தாமதமாகிவிட்டேன் என்றேன் நான். என் அத்தை மகள் கிளாரா தன் சுருக்கங்கள் நிறைந்த கைகளால் என் ஈரமான மேலங்கியை உதறி முன் அறையின் மூலையில் இருந்த கோட் மாட்டும் கயிற்றில் தொங்கவிட்டாள். அவள் தன் கையை நீட்டி, உன் தொப்பியையும் கொடு, அதுவும் காய வேண்டும் என்றாள். எனக்கு சொல்லப்பட்டபடியே நான் செய்தேன். என்னால் முடிந்தவரை விரைவாக நான் இங்கு வந்துவிட்டேன் என்று உறவுமுறை சகோதரி கிளாராவிடம் நான் மெல்லிய குரலில் கூறினேன். அவளும் தன் தலைக்குள்ளாயை பானட் கோட் மாட்டும் மரத்தில் மாட்டி வைத்தாள். வீட்டிற்கு திரும்ப இவ்வளவு அவசரம் ஏன்? பேலிக்கு ஒரு வேலையை சுமந்து கொண்டு மார்கோட் இந்த வழியாகத்தான் வந்து கொண்டிருக்கிறாள் என்று நான் சற்று முன்புதான் கேள்விப்பட்டேன். அவளுக்கு முன்பாகவே இங்கு வந்து உங்கள் இருவரையும் எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். பேலியும் மார்கோட்டும் பேசிக் கொண்டிருந்த மேஜையை நோக்கி நான் திரும்பி பார்த்தேன். பேலி தன் தலையை இல்லை என்பது போல் ஆட்டிக் கொண்டிருந்தாள். மார்கோடோ ஆம் என்பது போல் தலையசைத்துக் கொண்டிருந்தாள். நான் வருவதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. ஓ சார்லட்! மார்கோட் ராவ்லிங்ஸ் ஒரு காரியத்தை முடிப்பதில் குறியாக இருக்கும்போது அவளை முந்திக்கொள்ள யாராலும் முடியாது என்று மார்கோட் காதில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கிளாரா மெல்லிய குரலில் கூறினாள். பிஷப்பின் மனைவியான ரூத் யோடரை தவிர நான் அறிந்தவரையிலேயே மிகவும் உறுதியான பெண் மார்கோட்தான். அந்த இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம் யாருக்குமே நிம்மதி இருக்காது. நல்லவேளையாக அந்த இருவரும் அரிதாகவே ஒருவருக்கொருவர் உடன்பட்டு செயல்படுகிறார்கள். அந்த விஷயத்தில் நான் அவளுடன் உடன்பட்டே ஆக வேண்டியிருந்தது. மார்கோட்டை விட ரூத் யோடர் எனக்கு அதிக அச்சத்தை ஏற்படுத்தினாள். ஆனால் அதற்கு காரணம் அவள் பிஷப்பின் மனைவி என்பதுவும் எனக்கு 22 வயதாகியும் நான் இன்னும் ஆமிஷ் திருச்சபையில் ஞானஸ்நானம் பெறவில்லை என்பதுவுமே ஆகும். ரூத் யோடருக்கு இந்த விஷயம் சற்றும் பிடிக்காது. அதை பற்றிய தன் எண்ணங்களை அவள் வெளிப்படையாகச் சொல்வதிலும் எந்த தயக்கமும் காட்டியதில்லை. Just long enough to announce her decree and leave. Her clipboard was in hand, so I knew she meant business. Poor Bailey. I suspected that Margot had already told Bailey what she wanted her to do from the pained expression on my cousin's face. Bailey wore jeans, a fitted, purple flannel shirt, and dangly silver earrings. Her long brown hair was pulled back into a ponytail, and her blue eyes were worried. I would not have expected anything less after a face-to-face with Margot and her massive to-do list. Charlotte, cousin Clara, Bailey's grandmother, said, "Come in from the cold and take off your cloak before the snow on it melts and you are soaked through." Bailey sat across from where Margot stood, at a small round table at the front of the shop. We had the tables there so that customers could chat and taste our candies without the pressure of making a quick decision. "I'm too late," I said.
Cousin Clara shook out my damp cloak with her wrinkled hands and hung it on the coat tree in the corner of the front room. She held out her hand and said, "Give me your bonnet as well. It needs to dry out, too." I did what I was told. "I got here as quickly as I could," I whispered to Cousin Clara. She added the bonnet to the coat tree as well. "Why were you in a rush to come home?" "I had just heard that Margot was heading this way with a job for Bailey. I wanted to beat her to warn you both." I glanced back at the table where Bailey and Margot spoke. Bailey was shaking her head, no, and Margot was nodding hers, yes. "I'm too late." "Oh, Charlotte. No one can beat Margot Rawlings when she is on a mission," Cousin Clara said in a low voice, so that Margot wouldn't overhear. "Other than the bishop's wife, Ruth Yoder. Margot is the most determined woman I've ever known. If the two of them joined together, none of us would have any peace. It's for the best the pair of them are really in agreement." I had to agree with her there. Ruth Yoder scared me even more than Margot. But that had more to do with her being the bishop's wife and the fact that I was 22 years old and still not baptized into the Amish church, something Ruth Yoder did not approve of. She made no secret of what she thought, too. முப்பத்திரண்டு இந்த பயிற்சியை மெதுவாகவும் சீராகவும் வாசிக்கவும், ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக வாசித்து அதில் முழு தேர்ச்சி பெறவும். 2. இந்த பயிற்சியை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும். ஒவ்வொரு நாளும் வாசிப்பின் வேகத்தை, டெம்போ, சிறிது சிறிதாக அதிகரிக்கவும். 1. 33 இந்த பயிற்சியை மெதுவாகவும் சீராகவும் வாசிக்கவும், ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக வாசித்து அதில் முழு தேர்ச்சி பெறவும். 2. இந்த பயிற்சியை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும், ஒவ்வொரு நாளும் வாசிப்பின் வேகத்தை சிறிது சிறிதாக அதிகரிக்கவும். 73 மற்றும் 74 பக்கங்களில் உள்ள பயிற்சிகளை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும். மெதுவாகவும் சீராகவும் வாசிக்கவும், ஒவ்வொரு நாளும் வாசிப்பின் வேகத்தை சிறிது சிறிதாக அதிகரிக்கவும். பக்கம் 77 கற்க வேண்டிய கீதங்கள், ஹிம்ஸ். பின்வரும் கீதங்களை நீங்கள் நன்கு வாசிக்கும் வரை பயிற்சி செய்யவும். ஒவ்வொரு கீதத்தையும் கற்பதற்கான வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றவும். இந்த கீதங்களை நீங்கள் கற்றுத் தேர்ந்ததும், அவற்றை உங்கள் வீட்டிலும் தேவாலயத்திலும் பாடல்களுக்கு பின்னணி இசையாக வாசிக்கத் தொடங்கவும். மலை உச்சியில், ஹை on the mountain top. 1. சீரான தாளத்தில் கைதட்டவும், அதே நேரத்தில் பாஸ் கிளெப்பில், பேஸ் கிளெஃப் உள்ள இசைக்குறிப்புகளின் தாள பெயர்களை சொல்லவும். 2. ட்ரெபிள் கிளெப்பில், ட்ரெபிள் கிளெஃப் உள்ள இசைக்குறிப்புகளை வாசிக்கவும். அதே நேரத்தில் அதன் மெட்டுக்கு, மெலடி ஏற்றவாறு பாடவும், வலது கையால் மட்டும். 3. பாஸ் கிளெப்பில் உள்ள இசைக்குறிப்புகளை வாசிக்கவும், இடது கையால் மட்டும். 4. 34 இந்த கீதத்தை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும். இச்சின்னங்களை நாம் ஏற்கும் வேளையில், while of these emblems we partake. 1. இந்த கீதத்தை ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக வாசிக்கவும். 2. 35 இந்த கீதத்தை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும். 3.
நீங்கள் வாசிக்கும் போதே அதன் வரிகளை பாடவும். எத்துணை மகத்தான ஞானமும் அன்பும்! How great the wisdom and the love! 1. இந்த கீதத்தை ஒவ்வொரு கையாலும் தனித்தனியாக வாசிக்கவும். 2:36 இந்த கீதத்தை இரு கைகளாலும் ஒரே நேரத்தில் வாசிக்கவும். 3. நீங்கள் வாசிக்கும் போதே அதன் வரிகளை பாடவும். பக்கம் 80. 32. Play this exercise slowly and evenly, mastering it with each hand alone. 2. Play the exercise with both hands together and increase the tempo a little each day. 1. 33. Play this exercise slowly and evenly, mastering it with each hand alone. 2. Play the exercise with both hands together and increase the tempo a little each day. Play the exercises on pages 73 and 74 with both hands together. Play slowly and evenly, increasing the tempo a little each day. 77 hymns to learn. Practice the following hymns until you know them well. Follow the instructions for learning each hymn. When you learn these hymns, begin using them to accompany singing at home and at church. High on the mountain top. 1. Clap a steady beat and say the rhythmic names of the notes in the bass clef. 2. Play the notes in the treble clef and sing the melody, right hand only. 3. Play the notes in the bass clef, left hand only. 4. 34. Play the hymn with both hands together. While of these emblems we partake. 1. Play the hymn with each hand separately. 2. 35. Play the hymn with both hands together. 3. Sing the words as you play. How great the wisdom and the love! 1. Play the hymn with each hand separately. 2. 36. Play the hymn with both hands together. 3. Sing the words as you play. 80. அதில் வெவ்வேறு மதத்தார்கள்லாம் என்னென்ன சொல்லுவாங்க. அவங்களாம் அது உண்மைன்னு தெரிஞ்சு தேவனை ஆராதிக்கக்கூடிய காலம் இதுதான். எந்திரிச்சு